ஹாய் சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு மாரல் மவுண்ட். இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான ஸ்டோரி வச்சிருக்கேன். என்ன ஸ்டோரின்னு தானே கேட்குறீங்க? வாங்க சொல்றேன். ஒரு காட்டுக்குள்ள முயல், மான், நரி என 3 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க 3 பேருக்கும் கடவுளை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க 3 பேரும் கடவுளை பார்க்க ஒரு கோயிலுக்கு போனாங்க. கடவுளை பார்த்து வணங்கியும் நின்றாங்க. இவங்க 3 பேரையும் பார்த்த கடவுள், எதற்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. அதற்கு முயல், மான், நரி 3 பேரும், கடவுளே, வாழ்க்கை முறையினை எங்களுக்கு சொல்லி அருளுங்கள் என்று வேண்டினாங்க. கடவுள் அதற்கு, அப்படியானால் நீங்க 3 பேரும் தவம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக இவங்க 3 பேரும் காட்டுக்கு திரும்பினாங்க. வெவ்வேறு இடங்களை பார்த்து தனித்தனியாக அமர்ந்து தவம் புரிஞ்சாங்க. அப்பொழுது கடவுள் அவங்க 3 பேரையும் சோதித்தறிய விரும்பினார். அதற்காக முதலில் நரியின் முன்னால் தோன்றினார். கடவுளைக் கண்ட நரி உற்சாகமானது. கடவுளே, முதன்முறையாக என் காட்டிற்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிட நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நரி ஓடியது. நரி போகும் பாதையில் ஒரு ஆடுவை பார்த்தது. அதை பிடித்து கொண்டு ஓடி வந்தது. கடவுளே, இதை சாப்பிட்டு நீங்கள் பசியாற வேண்டும் என்று வேண்டியது. கடவுள் சிரித்தபடி, நரியே, உன் பக்திக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆடு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். கடவுள் மானின் முன்னால் தோன்றினார். மான் குதூகலம் அடைந்தது. கடவுளை வணங்கி மகிழ்ந்தது. கூடவே, கடவுளே, என் தவத்தை அறிந்து நீங்க இங்க வந்ததற்கு நன்றி. சற்றே பொறுங்கள். தாங்கள் பசியாற நான் உணவை ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஓடியது. சிறிது நேரத்தில் நிறைய நெற்கதிர்களுடன் ஓடி வந்தது. கடவுளே, ஏயை தரும் இந்த உணவை தயவு செய்து சாப்பிடுங்கன்னு வேண்டியது மான். கடவுள் மானிடம், மானே, உன் அன்பைக் கண்டு மகிழ்ந்தேன். ஆனால் எனக்கு உணவு தேவையில்லை என்று சொல்லி அங்கிருந்து மறைந்தார். கடவுள் அடுத்ததாக முயலின் முன்னால் தோன்றினார். முயல் உற்சாகத்தில் குதித்தது. கடவுளே, என் தவத்தின் பயனை நான் அடைந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் மீண்டும் கடவுளின் திருப்பாதங்களை வணங்கி மகிழ்ச்சியடைந்தது. கடவுளே, சற்று பொறுங்கள். உங்களுக்கு நான் உணவு தருகிறேன் என்று சொல்லியபடி ஓடிச் சென்று காய்ந்த விறகையெல்லாம் பொறுக்கிக் கொண்டு ஓடி வந்தது முயல். ஓரிடத்தில் குவித்து தீ மூட்டியது. கடவுளே, என்னையே தங்களுக்கு விருந்தாக தருகிறேன் என்று சொல்லி தீக்குள் குதித்தது முயல். அதை பார்த்த கடவுள் தீக்குள் கையை விட்டு முயலை காப்பாற்றினார். முயலே, உன் தியாகம் என்னை மெய்சிலுக்க வைத்தது. உன்னை நான் பெருமைப்படுத்துகிறேன் என்றார் கடவுள். கடவுள் முயலின் கையை பிடித்து உயர்ந்து கொண்டே போய் நிலவில் முயலை வைத்தார். முயலே, இனிமே உனக்கு இறப்பே இல்லை. இந்த நிலவில் என்றும் நிலையாக உன் வாழ்க்கையை நீ தொடருவாய் என்று வாழ்த்தினார் கடவுள்.